பெரியகுளம் அருகில் உள்ள ஏரியிலே இன்று உலக ஈர பூமி தினம். அதாவது உலகத்தில் எத்தனையோ நாட்கள் கடைபிடிக்கப்படுகிறது. அதில் ஒரு நாளாக ஈர நிலங்களை பாதுகாப்பதற்காக குளங்கள், ஏரிகள் மற்றும் குட்டையில் உள்ள நீர் தேக்கங்களில் உள்ள நிலங்கள் ஈரப்பதத்துடன் இருப்பதற்கு அதை பாதுகாப்பதற்காக இந்த நாள் கடைபிடிக்கப்படுகிறது. அதன் ஒரு பகுதியாக இன்று சூலூர் பேரூராட்சிக்குட்பட்ட பெரியகுளம் பகுதியிலே ஏரிக்கரையிலே இருக்கின்ற மக்கும் குப்பைகள், மக்காத குப்பைகள், இங்கு மக்கள் பயன்படுத்தி எரியப்பட்ட பாட்டில்கள், தட்டுக்கள் ஆகியவை தூய்மைப்படுத்தும் பணியானதை மேற்கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய நிகழ்ச்சி தொகுப்பினை நாம் பார்க்க போகிறோம். மிகவும் பிரம்மாண்டமாய் பார்ப்பதற்கு எளியூட்டும் வகையில் அமைந்திருக்கின்ற இந்த இடத்திலே இருக்கின்ற குப்பைகளை, நெகிழிகளை அப்புறப்படுத்த பார்ப்போம். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முடிந்தவரை பொதுமக்கள் இந்த இடத்தை அசுத்தப்படுத்தாமல் நீர்நிலைகளை பாதுகாப்பதை உறுதி பூண வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு அந்த நிகழ்ச்சி தொகுப்பினை நாம் இப்பொழுது பார்க்கின்றோம். நீர்நிலையம் பாதுகாப்பகத்துறை RVS இன்ஜினியரிங் கல்லூரி சூலூர் பேரூராட்சி இணைந்து நடத்திய எதை வலியுறுத்தி நடக்குதுண்ணா? இது எதை வலியுறுத்தி நடக்குது? அவேர்னஸ் பாதுகாப்பு. உலக ஈரநிலங்கள் தினம். அதாவது இது என்னென்னா யுனைடெட் நேஷன்ஸ் ஐக்கிய நாடுகள் சபை அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த உறுப்பு நாடுகள் ஒரு 190 மேலே நாடுகள் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த UN டேஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து மனித உரிமை நாள், அப்புறம் வந்து வனவிலங்கு நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தீம் வச்சு கொண்டாடுவாங்க. இது வந்து உலக ஈரநிலங்கள் தினம். ஈரநிலங்கள்னால் ஒன்றும் இல்லை, நீர்நிலைகள், அதாவது ஆறுகள், குளம், ஈரநிலங்கள், அதாவது புல்வெளி பகுதிகள். இதை நம்பி தான் நம்மளும் இருக்கோம், மனிதர்கள் இருக்கோம். இதை நம்பி தான் பறவைகள், பூச்சிகள் எல்லாமே வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. பயோடைவர்சிட்டி அது முக்கியமான எலமெண்ட் இது ஈரநிலங்கள். இப்போ சூலூரை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா சூலூர் பெரிய குளம் முன்னொரு காலத்தில் நல்ல விவசாயத்துக்கு செல்வ செழிப்பாக பயன்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த உலக ஈரநிலங்கள் தினத்தை முன்னிட்டு நம்ம என்னென்னா இந்த குளத்தை பாதுகாக்கிறது சம்மந்தமாக ஒரு க்ளீனப் ட்ரைவ் கண்டக்ட் பண்ணோம். வித் கொலாபரேஷன் வித் நீர்நிலைய பாதுகாப்பு சூலூர் டவுன் பஞ்சாயத்து EO சார் சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ப்ளஸ் வாலண்டியர்ஸை நமக்கு சூலூர் பக்கத்து பெரியகுளம் பக்கத்தில் இருக்க RVS இன்ஜினியரிங் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி NSS மாணவர்கள் வந்திருக்காங்க. இவங்க முன்னிட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு இந்த பண்டில் பெரியகுளம் பண்டில் பார்த்திங்கன்னா நம்ம இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் கழிவுகளை எடுத்திருக்கோம்.
ஸோ இது வந்து அடுத்தடுத்து நம்ம வந்து இந்த குளத்தை சுத்தப்படுத்துறதுக்காக தொடர்ந்து இந்த கொலாபரேட்டிவாக நம்ம ஒர்க் பண்ணுவோங்கிறத நான் தெரியப்படுத்திக்கிறேன் இன்றைக்கி. மொத்தமாக 250 கிலோ வேஸ்ட்டு கலெக்ட் ஆகிருக்கு. இதில் 120 கிலோ மட்டுமே பார்த்திங்கன்னா பாட்டில்ஸ், மது பாட்டில்களாக வந்து சேர்ந்துருக்கு. பேலன்ஸ் இருக்கிறது பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்ஸு. ஒரு 20 கிலோ பார்த்திங்கன்னா மட்டும் குப்பை, இந்த பாக்கு தட்டுகள் அந்த மாதிரி பொருட்கள் கலெக்ட் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த சூலூர் டவுன் பஞ்சாயத்து, ஆர்விஎஸ் காலேஜ் மாணவர்கள் மற்றும் NNPA கொலாபரேஷன் NGOs, மற்ற NGOஸ்லாம் அந்த குழுக்களுக்காக வேலை பார்க்குறவங்க எல்லாருமே ஆனால் நடுவு இந்தியா சார்பாக மனமான நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.